மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா நம்ம அத்தனை பேருக்கும் இன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா நேரடி சவால் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விடுத்திருக்காங்க. இப்படி போனாலும் பஞ்சாயத்து, இப்படி போனாலும் பஞ்சாயத்து, ஆனால் பரந்தூர் பிரச்சனையை தீர்த்து விட்டுருவார் அப்படிங்கிறத மட்டும் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். நான் ரொம்ப நாட்களாக சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம அண்ணன் ஒரு பிரச்சனையை எடுத்தார்னா 100% உழைப்பை போடுவார். நீங்கள் பார்த்த 10 தலைக்கட்டு கிடையாது இந்த தலைக்கட்டு. இந்த தலைக்கட்டு வித்தியாசமான தலைக்கட்டு அப்படிங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. பரந்தூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு விஜயன் நான் போவேன், எந்த காரணத்துக்கு நான் வரவிடாமல் பார்த்துக்க, நான் வந்தேன்னு வையன் 12 கொஸ்டின் கேட்பேன் அப்படிங்கிறதா ஆழமாகவும் தெளிவாகவும் தன்னுடைய அறிக்கை மூலமாக முதலமைச்சருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மிரட்டல் பார்த்தீங்கன்னா விஜயன் விட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பேசுவாங்கன்னா, நீங்கள் இப்போ தலைமைச் செயலகம் போயிட்டா என்ன ஆக போகுது அப்படின்னு பேசுவாங்க. போயிட்டு தலைமை என்ன பண்ண போகிறாங்கிறத நான் ஆழமாக தெளிவாக முன்னாடியே சொல்கிறேன். அதுக்காண்டி எங்க அண்ணனை தலைமைச் செயலகம் வரவிடாம பார்த்துங்க, பரந்தூர் பிரச்சனையை முடிச்சு விட்டுருங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நேரடியாக அண்ணன் சந்திக்கும் போது அண்ணன் எழுப்புற முதல் வினா என்னவா இருக்குன்னா, முதலமைச்சரே அது எப்படி இந்த வித்தை யாரும் பாதிக்காத வகையில் விமான நிலையம் அமைப்பேன்னு சொல்லி நான் நேரடியாக பரந்தூருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க. யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எப்படியா அமைப்பீங்க? பாதிப்பு ஏற்படுதுன்னா விமான நிலையமே வேணான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி இந்த உருட்டு எப்படி இந்த உருட்டு அப்படிங்கிறதா மொதல் கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா விஜய் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதா ஆழமாக நம்ம பதிவு செய்ய வேண்டிய முதல் விஷயமா இருக்குது. ரெண்டாவது, 1005 குடும்பம்னா என்ன இலக்காரமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா தன்னுடைய பேச்சிலையும் சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய அறிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா கோடிட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த 1005 குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 15000 பேர் இருக்காங்க. இந்த 15000 பேரும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த 1005 குடும்பத்தின் மேல் கை வச்சா, உங்கள் விவசாய பூமி மேலே கை வச்சா 15000 பேரை கை வைக்கிறது அந்த பிரச்சனை நின்றாது. லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் உணவுலை கை வைக்கிற முறை அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது என்ன, இந்த 10 பேர் நல்லா இருக்கணும்னா 2 பேர் சாவணும், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை நேரடியாக முதலமைச்சரை சந்திக்கும் போது விஜய் அண்ணா கேட்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம், பிஜேபி தான் பண்ணுதுங்க, நாங்கள் பண்ணலங்க, நாங்கள் செய்யலைங்க அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி வழக்கம் போல் பிஜேபி மேலே போடுவீங்க. ஆனால் பிஜேபியோட அமைச்சர் இல்லை மத்திய அமைச்சர்னு சொல்லணுமா, மத்திய அமைச்சர் பார்த்தீங்கன்னா 27/2 அன்னைக்கு, அதாவது விமான போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, விமான நிலையம் அமைக்கிறது எங்கள் பிளானு, இடம் அவங்க விட்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் இடம் சூஸ் பண்ணி கொடுத்துச்சு அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக பதிவு செஞ்சுட்டாங்க 2ஆம் மாதமே. இப்போ வரைக்கும் இந்த மறுப்பு செய்தி வெளியில்லை. அப்போ நீங்கள் பண்ணலனா, உங்களுடைய கண்ட்ரோலில் இந்த வேலை நடக்கலைன்னா உடனடியாக மறுப்பு செய்தி வெளியிட வேண்டியதானே. அப்போ டோட்டல் வேலையை நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக புரியுதா? அதாவது கூட அவங்கள சேர்த்துக்கிறது, அவங்க விமான நிலையம் அமைக்கிற பிளான் தான் அவங்கள்ட்ட இருக்குது, எங்கே வைக்கணும் என்ன பண்ணணுங்கிற பிளான் அத்தனையுமே உங்களுடையது அப்படிங்கிறத விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கை வாயிலாக முதலமைச்சர் 3ஆவதா நெத்தி எழுதி கேள்வி கேட்டிருக்காங்க. 4வது பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக அடுத்த வேலை என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ இருக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குறீங்க, பட்ஜெட்டுக்கு முன்னாடி இங்கே போராடக்கூடிய அந்த போராட்டக்காரர்களை உங்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அவங்கள நீங்கள் சந்திக்கலை, அவங்க மனுவாவது உங்கள்கிட்ட வந்துச்சான்னு தெரியல, உங்களுக்கும் இந்த பரந்தூருக்கும் சம்மந்தம் இல்லைனா பட்ஜெட்டில் எதுக்கு நிதி ஒதுக்குறீங்க அப்படிங்கிற ஆழமான 4வது கேள்வியை பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை சந்திக்கிற அன்னைக்கு விஜய் அண்ணா கேட்பாங்க அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 5வது மிக முக்கியமான விஷயம், நீங்களும் எங்களுடைய கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய பிஜேபியும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கீங்க, அவங்க கொள்கை ரீதியான ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, நீங்க எந்த நிறுவனத்தை வச்சு இந்த விமான நிலையத்தை கட்டலாம் அப்படிங்கிற ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா இறங்கிட்டீங்க. அந்த விமான நிலையத்தை கட்டக்கூடிய நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது மிக தீவிரமாக எந்த நிறுவனங்கிற வேலை வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கும் பரந்தூருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற பொய்யை இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்ல போறீங்க அப்படிங்கிறது விஜய் அண்ணா கேட்குற 5வது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு. 6வது மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு 20 கிராமம், ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு விடுதி அது இதுன்னு சொல்லி 20 கிராமம்னு சொல்லி நீங்க பண்றது என்ன தெரியுமா, இந்த 40 கிராமங்களை ஒரு இடத்துல அழிச்சு நிர்வாக பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விஜய் என்ன பயன்படுத்துறாங்க. நிர்வாகம் கையில் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஒரு வேலை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு கிராமத்தை அழிக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன தன்னுடைய அறிக்கையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு வாதம் ஒன்று சொல்றாங்க, விவசாயிகளுக்கு நாங்கள் வேற இடம் கொடுத்துட போறோம், வேற பூமியில் வந்து அவங்க வாழ்ந்துக்க போறாங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. வேறு இடத்துல போய் அந்த விவசாயத்தை பண்ண முடியுமா? நீங்கள் கொடுக்க போகிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்க போகுது? அந்த இடத்துல விவசாயிகளுக்கு விவசாயம் மட்டும் தான் பண்ண தெரியும், வேறு எந்த வேலையும் அவங்களுக்கு பார்க்க தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா கடல் ஒட்டி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது போட்டுறது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடலை சார்ந்து வேறு எந்த தொழிலும் செய்ய தெரியாது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை தாண்டி வேறு எதுவும் செய்ய தெரியாது. வேற எங்கேயோ போட்டுருவீங்கன்னா எங்கே போடுவீங்க அப்படிங்கிற அந்த நெத்தியடி கேள்வியும் முதலமைச்சரை சந்திக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் என்ன கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக 8வது ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குதுல, சுற்றுச்சூழல் அனுமதிகள் முழுமையாக வாங்காமல் நிர்வாக விஷயத்தில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, பட்ஜெட் ஒலிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த சுற்றுச்சூழல் அனுமதியில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அனுமதி கிடைக்கலனா இந்த ஏர்போர்ட்டை இங்கே வராது தெரியுமா? இவ்வளோ தூரம் அனுமதிலாம் வாங்கிவிட்டு தானே கட்டணும். அனுமதிலாம் வாங்குறதுக்கு முன்னாடியே கட்டணம் கட்டுறதுக்கு பட்ஜெட் ஒதுக்குறீங்களே, அப்போ உங்கள் நோக்கம் என்னவா இருக்குது? வேலையை இவ்வளோ வேகமாக செய்கிறீங்க, கேட்டால் அவங்க பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி பழிய தூக்கி மட்டும் அவங்கள்ட்ட போகிறீங்க. அந்த சுற்றுச்சூழல் அனுமதி கூட இல்லாமல் நீங்கள் இவ்வளோ தீவிரமாக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியும் விஜய் என்ன சந்திக்கும் போது நிச்சயமாக கேட்பாங்க. அடுத்து 9வது மிக முக்கியமானது, முதலமைச்சரை நம்ம 2 பேரும் இப்போ தலைமைச் செயலகத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். அங்கே முதல்ல விமான நிலையம் வந்தால் அந்த தலைமைச் செயலகமே மழை காலத்தில் இருக்காது தெரியுமா? ஏன் சொல்கிறேன்னா, அந்த விமான நிலையத்துக்கு முன்னாடி வர்ற தண்ணியில் 26% தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த விமான நிலையம் நீங்கள் அமைக்க போகிறீங்கல்ல, அந்த இடம் தான் தேக்கி வச்சிருக்கு. அதாவது 26% நீர்நிலைகளை அழிச்சு விட்டு தான் நீங்கள் அந்த இடத்துல விமான நிலையத்தை கொண்டு வரீங்க. இந்த 26% நீர்நிலைகள் சென்னைக்கு வர்ற தண்ணியை பாதியாக தடுக்குது. இந்த நீர்நிலைகள் இந்த பகுதியில் இல்லைன்னா மழைக்காலங்களில் அந்த பகுதியில் வர்ற தண்ணி அத்தனையுமே இங்கே தேங்கிறதுக்கு இடம் இல்லைன்னா தண்ணி என்ன பண்ணும்? ஓடினே இருக்கும். அடுத்த பள்ளம் எங்கே கிடைக்குமோ அங்கே ஓடிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே விமான நிலையம் அமைக்கப்பட்டால் சென்னை மழை காலத்தில் முழுகும். இந்த உண்மை முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை நோக்கி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, முதலமைச்சரே இங்கே விமான நிலையம் அமைச்சிங்கன்னா 3 ஓடை பார்த்தீங்கன்னா காணாம போயிடும். இந்த 3 ஓடை காணாம போனால் நமக்கு தண்ணி பஞ்சம் வந்துடும். இந்த உண்மையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது விஜய் என்ன பார்த்தீங்கன்னா ஆழமாக தெளிவாக கேட்குறாங்க. கம்பன் கால்வாய் காணாம போயிடும், ஏகனாபுரம் ஓடை காணா போயிடும், நெல்வாய் ஏரி காணாம போயிடும். இது 3 காணாம போனால் தண்ணி பஞ்சம் வந்துடும். இந்த உண்மையாவது தெரியுமா அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக விஜய் என்ன கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அழிச்சுப்புட்டு எப்படி நீர்நிலைகளை மேம்படுத்தலாம்னு சொல்லி ஒரு கமிட்டி அளிக்கிறதுக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்கல்ல, அந்த கமிட்டியோட அறிக்கை ஏன் வெளியே உள்ள? ஏன் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட அந்த கமிட்டி அறிக்கை இப்போ வரைக்கும் வெளியே உள்ள? ஏன்னா அந்த கமிட்டி மூலமாக உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய தகவல்கள் அந்த அறிக்கையில் இருக்குது. அதனால தான் நீங்கள் அமைச்ச அந்த கமிட்டியோட அறிக்கையை பார்த்தீங்கன்னா வெளியே விடாமல் இருக்கீங்க. ஏன்னா இங்கே நீர்நிலைகளை அழிச்சு விட்டு எப்படியா நீர்நிலைகளை மேம்படுத்துவீங்க? இருக்கிற நீர்நிலைகளை அழிக்காதீங்கிறதா எங்கள் போராட்டமாக இருக்குது. அழிச்சு போட்டு மறுபடியும் ஒரு கமிட்டி போட்டு எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக யோசிக்கிற கவர்மெண்ட்லாம் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது அப்படிங்கிறது விஜய் அண்ணா கேட்குற 11வது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக அந்த வீடியோவில் நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தன்னுடைய அறிக்கையை முடிக்கிறாங்க. நீங்களே சால்வ் பண்ணுறீங்களா இல்லை நான் சால்வ் பண்ணவா? இதான் விஜய் அண்ணா கேட்குறது. நான் எப்படிமா சால்வ் பண்ணுவேன்? உங்களை வச்சு சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிறதான் அண்ணன் சொல்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசாங்க திட்டத்திலையும் சில விஷயங்கள் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பரந்தூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது எவ்வளவா இருக்குது, பெற்றது எவ்வளவா இருக்குது அப்படிங்கிறத ஒரு முதலமைச்சராக இருந்து கரெக்டாக கணக்கு பண்ணார்னா நம்ம இழக்கிறது இங்கே நிறையா இருக்குது அப்படிங்கிறதான் முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறாங்க. விமான நிலையம் வேணானே நான் சொல்லலை, இங்கே வேணான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே நம்ம இழக்கிறது நிறையா இருக்குது. ஒரு இயற்கையான சூழல் இங்கே அளிக்கப்படுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சென்னை வெள்ள அபாய பிரச்சனைகளை சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் பஞ்ச பிரச்சனையில் சிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே 3 ஓடைகள் பிரதானமான ஓடைகள் அழிக்கப்படுறதுனால அந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த விமான நிலையம் இந்த இடத்துல அமைக்கப்பட்டால் முறையான விமான நிலையம் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடமாவே இந்த இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இவ்வளோ ஃபால்ட்டை வச்சுக்கிட்டு எந்த காரணத்துக்காண்டி இந்த இடத்த விமான நிலையம் நாங்கள் அமைச்சே ஆவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருப்பீங்க. கிட்டத்தட்ட 1000 நாட்களை கறந்து ஒரு போராட்ட குழு போராடிக்கிட்டு இருக்காங்க. போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையோட அங்கமாக மாறிச்சு. அப்படி இருந்தும் அவங்கள சந்திக்க மறுப்பது ஏன்? அவங்க பிரச்சனையை அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டுப்புட்டு நீங்கள் அடுத்த டிசிஷன் எடுக்கலாம்ல. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்காம இந்தா என்ன போராட்டமா, இந்தா இவ்வளோ வச்சுக்க, இந்த போராட்டமா, இந்த உனக்கு இழப்பீடு அதிகப்படுத்திட்டேன், இந்த இப்போ போராட்டமா அதோடு அதிகப்படுத்திட்டேன்னு சொல்லி பணத்தை அதிகப்படுத்துறதுனால இந்த போராட்ட குழு சோர்ந்துருவாங்கன்னு நினச்சிங்களா? பின்னாடி எங்கள் அண்ணன் இருக்கார் அப்படிங்கிறத எங்கள் விஜயண்ணா ரொம்ப தீவிரமாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போராட்ட குழு பணத்துக்காண்டி போராடல, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி போராடுறாங்க. அந்த வாழ்வாதாரத்துக்காண்டி போராடுற போராட்டம் அப்படிங்கிறது சாதாரண போராட்டம் கிடையாது, மிக தீர்க்கமான போராட்டமாக இருக்கும். அந்த போராட்டத்தோட உறுதித்தன்மையை அவங்க ஆழமாக தெளிவாக நிற்கிறாங்க. அவங்களுக்காண்டி
காண்டி மட்டும் போராடல, மொத்த தமிழ்நாட்டுக்கே சேர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய போராட்டத்தோட மைய நோக்கத்தை ஆழமாக ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நானும் பாதிக்கப்பட போகிறேன், நீங்களும் பாதிக்கப்பட போகிறீங்க. அதுதான் விஜயண்ணா அந்த பிரச்சனையை மிக தீவிரமாக எடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கார் அப்படிங்கிறத ஆழமாக சொல்கிறேன். சவால்னா சவால், டேக் பண்ணி அறிக்கை உங்களுக்கு விட்டாச்சு, உங்களுக்கான டயத்தை கொடுத்துருக்காரு. சீக்கிரம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.